கொள்ளிடக்கரையில் உலாவரும் முதலைகளால் கிராம மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். இதற்கு விடை காணும் வகையில் அசத்தலான யோசனை ஒன்றையும் கூறுகின்றனர் அப்பகுதியினர். என்ன வழி என்பதை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஆற்றில் வலை வீசினால் மீன் கிடைத்துதானே பார்த்திருப்பீர்கள். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த கொள்ளிடம் ஆற்றில் வலை வீசினால் முதலையே சிக்கும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். நிரம்ப நிரம்ப தண்ணீர் இருக்கிறதே என ஆசையாய் ஆற்றில் காலை விட்டு விடாதீர்கள். முதலை காலை கவ்வவும் வாய்ப்புள்ளது. அரியலூர், தஞ்சை, கடலூரை இணைக்கும் கொள்ளிடக்கரையில் அமைந்துள்ளது இந்த அணைக்கரை பாலம். சுற்றி குட்டி குட்டி தீவுகள் போல 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள், 20,000 குடும்பங்கள், முப்போகம் விவசாயம் செய்யும் விவசாயிகள், ஆடு மாடு மேய்ப்போர், மீனவர்களின் உயிர் நாடி இந்த கொள்ளிடம் ஆறு. ஆனால் இங்கு மனிதர்கள், கால்நடைகள் மட்டும் வாழவில்லை. தஞ்சை அணைக்கரை, கடலூர், கஞ்சங்கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளின் தண்ணீர் திட்டுகளில் 200க்கும் மேற்பட்ட முதலைகளும் வாழ்ந்து வருகின்றன. தண்ணீர் குடிக்க கொள்ளிடம் ஆற்றிற்கு வரும் ஆடு மாடுகள், அவற்றை மேய்ப்பவர்கள், மீனவர்கள்தான் இவற்றிற்கு இறை. ஆற்றின் ஓரம் வந்தாலே கிராம மக்கள் உயிரை கையில் பிடித்தபடிதான் செல்கின்றனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் முதலை வாயில் கடிபட 100% வாய்ப்பு என்றால் யாருக்குதான் பயம் வராது? கடந்த மாதம் கூட ஆடு மேய்க்கச் சென்ற சின்னம்மாள் என்ற மூதாட்டியின் காலை கடித்து குதறி உள்ளது ஒரு முதலை. அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு காலில் 60 தையல்கள். நடக்க முடியாமல் அவதிப்படும் சின்னம்மாளுக்கு எவ்வித நிவாரணமும் வழங்கப்படாத நிலையில் வேதனை மட்டுமே மிச்சம். இந்த காலை தான் போகிறோம், இந்த மாதிரி தப்பிக்க போட்டதுலேருந்து வெத்து போய் தான் இந்த காலையும் கொடுத்தான். நான் பிறந்தேன், அது பிறந்தேன். அங்கே நீங்கள் நிற்கிறீங்களா, அங்கே வந்துட்டான். இங்கேருந்து அங்கே வருது. நான் போய் நின்றுட்டு பார்க்குறேன், வெறும் ரத்தாங்க. அப்படியே அந்த ரத்தத்தை பார்த்தோன்னா எனக்கு மயக்கம். ஆற்றோடு இருந்தால் கூட அக்கடாவென்று நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இவை வீடு வரையல்லவா வந்து விடுகின்றன. நிம்மதியாக உறங்கவாவது முடியுமா இப்பகுதி மக்களால்? சில தினங்களுக்கு முன்பு கொள்ளிடம் ஆற்றிலிருந்து தப்பி வீரசோழபுரம் தீர்த்த குளத்தில் தஞ்சம் அடைந்துள்ளது ஒரு முதலை. கொள்ளிடக்கரையோரம் ஆங்காங்கே முதலைகள் முட்டையிட்டு இனத்தை பெருக்கி வருகின்றன. பார்ப்பதற்கு முதலில் பள்ளி என எண்ணத் தோன்றும். இவை உண்மையிலேயே குட்டி குட்டி முதலைகள். கொஞ்சம் திகிலாக இருக்கிறதா? எவ்வளவோ முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என சுற்றுவட்டார மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதற்கு விடிவு பிறக்குமா? அசத்தலான யோசனையையும் சொல்கின்றனர் கிராம மக்கள். வந்து பார்த்தா விவசாயிகளை தான் தண்ணியில் போய் இறங்காதீங்க, ஆடு மாடு ஓட்டிட்டு போவாங்க, மீன் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த தொழிலையே நம்பி இருக்கிறவங்க இந்த ஊரை விட்டுட்டு வேறு எங்கேயும் போக முடியாது. இதுதான் எங்கள் சொந்த ஊர். இதை நம்பி தான் எல்லாருமே வாழ்வாதாரமாக நினச்சிருக்காங்க. முதலைகளை பாதுகாக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். அணக்கரையில் ஒரு முதலை டேம் அமைச்சு, முதலை பண்ணை அமைச்சு அந்த முதலைகளை பாதுகாத்தா அரசாங்கத்துக்கும் ஒரு வருமானமாக இருக்கும். விவசாயிகளும் இந்த மீன்பிடி தொழிலை செய்வாங்க, கால்நடை வளர்ப்பில். அதை நம்பி வாழ்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரமாக இருக்கும். பக்கத்தில் கங்கைகொண்ட சோழபுரம் கோயில் இருக்குது, ஒரு சுற்றுலாத்தலம். அதே மாதிரி முதலை பண்ணை அமைச்சா இதுவும் ஒரு சுற்றுலாத்தலமாக மாறும். லோயர் அணைக்கட்டு, கொள்ளிடம் ஆறு இருக்கிறதுனால. கிராம மக்களின் கோரிக்கையைப் போல் அரசு அணைக்கரையில் முதலை பண்ணை அமைத்து அரசின் வருவாயை பெருக்குவதோடு கிராம மக்களுக்கும் முதலை பயத்திலிருந்து விடுதலை தந்தால்தான் கொள்ளிடம் ஆற்றங்கரையோர மக்களால் நிம்மதியாக நடமாட முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.